தன்னலம் தன் தமிழ் இனம் அளிக்கும் பண்பில் தமிழருக்கிணையான ஆரையும் இந்நிலத்தில் கண்டதில்லை எனும் பணியை ஏற்றுள்ளோம் யாம். பெரும்பழி புறத்திலன்று பெரும்பகை புறத்திலன்று நீவீர் நும் பகைவர் காணீர். செத்த நாகமும் சிறிது சீரலாம் சிதையில் ஏறிய சடலமும் துள்ளலாம் ஒத்த கருத்துடன் தமிழகம் நின்று உரிமையை கோரிய சரிதை ஏதடா. நவமெனப்படும் கிரகம் யாவையும் நண்பராகலாம் ஒன்று சேரலாம் தவமிருப்பினும் தமிழர் ஓர்ந்து ஒரு தலைமை ஒப்பிய சரிதை ஏதடா என்பார் கவிஞர் குலோத்துங்கன். அவருடைய அந்த வேதனையை போக்குகிற வகையில் ஏன் தமிழர்கள் ஒன்று சேரவே முடியாதா, சேருவோம், சேர்ந்திருக்கிறோம் என்பதை இங்கே மேடையிலே பொறித்திருக்கிற 12 அமைப்புகளுடைய பொறுப்பாளர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். எனவே தமிழ் நெஞ்சங்களெல்லாம் அகமும் முகமும் மலர்ந்திருக்கிற நல்ல நேரம், காலம் கடந்து கொண்டிருக்கிறது. நடுவர் அவர்களிடத்திலே அந்த பொறுப்பை நாம் வழங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்கு முன்பாக இருவர்கள் வார்த்தையை வழங்க இருக்கிற காரணத்தால் இப்பொழுது நன்றி மறப்பது நன்று அன்று என்கிற வள்ளுவத்தின் கோட்பாட்டை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்கிற வகையில் இதற்கு முன்னாலும் இப்பொழுது ஒரு கரும்பு துண்டாக நீங்கள் நினைத்து கொள்ளலாம். இதுவரை நடந்ததை இனிமையாக சுவைத்து விட்டீர்கள். இது ஒரு கனவு பகுதி. உங்களுக்கு கடப்பதற்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். இதை கடந்து விட்டால் மீண்டும் இணைப்பு பட்டிமன்ற வரிவிலே வர இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடத்திலே தெரிவித்து கொண்டு, அன்பிற்குரியவர்களே, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் 7 ஆண்டுகள் இந்த நகரத்தில் நடத்தி கொண்டிருந்த புத்தக திருவிழாவை இந்த ஆண்டு ஏனென்றால் சென்ற ஆண்டு ஐயா பட்டிமன்ற நடுவர் அவர்கள்தான் நமது பொங்கல் விழாவை சுழற்சங்க அரங்கிலே நடந்தபோது ஏன் இந்த அமைப்புகள் எல்லாம் நல்ல நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தலாமே என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். அதை முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை சார்ந்த நண்பர்களும் தெரிவித்த போது இந்த அமைப்பிலே இருக்கிற பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் மனமுவந்து ஏற்றுக்கொண்டு மிகச்சிறப்பாக நடத்தலாம் என்று அந்த உறுதியை வழங்கிய உறுதியை இந்த மணித்துளி வரை 100க்கு 100 விழுக்காடு சரியாக கடைப்பிடித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஏனென்றால் இந்த நிகழ்வியை கூட மாலை நேரத்தில் மாணவர்களுக்கு பரிசளிக்கிற நிகழ்விலே வைக்கலாமே என்று எண்ணிய போது இந்த அமைப்பினுடைய தலைவர்கள் எல்லாம் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நாம் எல்லாம் இதை நடத்துகிறோம், மாணவர்களுக்கு போட்டி நடத்தி பரிசு வழங்குகிறோம், அவர்களுடைய பெற்றோரும் மற்றோரும் அவர்களோடு வந்திருப்பார்கள், அவர்களுக்கு பரிசு வழங்குகிற நிகழ்வில் நம்மை நாமே கௌரவித்து கொண்டிருந்தால் சரியாக இருக்காது. எனவே நிகழ்ச்சியை பகலுக்கு புற்பகலுக்கு கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அதிலே கூட ஒரு சிறப்பு இருக்கிறது. அதில் ஐயா நந்தலாலா அவர்களுடைய கரங்களாலே அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பது இயல்பாகவே இருந்திருக்கிற காரணத்தால் அது இப்போது நிகழ இருக்கிறது. முதலில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞரினுடைய அமைப்பை நாம் பாராட்டி போற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த அமைப்பில் இந்த புத்தக திருவிழா தொடங்கிய அந்த அழைப்பிதழ் எழுதுவதிலே இருந்து ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு அரங்கிற்கும் சொல்லரங்கிற்கெல்லாம் பேச்சாளர்களை தொடர்பு கொள்ளிலே இருந்து எந்த நேரம் அவர் வீட்டுக்கு செல்கிறார், எப்போது உணவருந்துகிறார், எப்போது புறப்பட்டு வருகிறார் என்று அவருக்கே தெரியாத நிலையில் இங்கே சுழன்று கடமையாற்றி கொண்டிருக்கிற ஐயா ஸ்ரீரங்கராயன் அவர்களை கௌரவிப்பதன் வாயிலாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை நாம் மரியாதை செய்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஏனென்றால் இந்த விழா நிகழ்வு போட்டியாக முதல் பரிசு ஐயா ஸ்ரீரங்கராயன் அவர்களுக்குத்தான். அடுத்து 2ஆம் பரிசை பெற வர இருப்பவர் தமிழ் கலை மன்ற கல்வி அறக்கட்டளையின்
அமைப்பை சிறப்பு செய்கிற வகையில் ஐயா தோன்ற வரும் வடிவினிலே முதுமை தோன்றினாலும் துவளாத தமிழ் பணியிலே நடுக்கமில்லை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற ஐயா சண்முகம் அவர்களுக்கு மரியாதை செய்கிற நிகழ்வு. அவருக்கு மரியாதை செய்கிற இந்த நேரத்தில் தாராபுரம் தமிழுக்கு தந்த வைரமணியாக இருக்கிற நஞ்சையம்பாளையம் தமிழ்ந்த தமிழ்ச்செல்வம் ஐயா பேராசிரியர் அரங்கசாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய மனமோந்த வாழ்த்தோடு இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்து நமது இந்த இடத்தையும் கொடுத்து நிதியையும் கொடுத்து உழைப்பையும் நல்கி கொண்டிருக்கிற தாராபுரம் நகரரிமா சங்க அறக்கட்டளை தலைவரும் இந்த விழாவினுடைய நிதிக்குழு தலைவருமான ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, பழம்பெருமை வாய்ந்த தாராபுரம் நகரரிமா சங்கத்தினுடைய தலைவர் அரிமா பா செந்தில்குமார் அவர்கள், மத்திய அரிமா சங்க அறக்கட்டளையினுடைய துணை தலைவரும் பேசுவதை விட செயல்பாடுகளிலே அதிக நம்பிக்கை கொண்டவருமான அரிமா அர்ஜுனன் அவர்கள், மகிழ்ச்சியான இந்த நேரத்தில் அனைவரும் கரவொலிகளை எழுப்பி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து மத்திய அரிமா சங்கத்தினுடைய தலைவர் அரிமா முத்துக்குமார். அவர் வராத காரணத்தால் அந்த சிறப்பை செயலாளர் மணி பெற்றுக்கொள்வார். அடுத்து மிகச்சிறப்பாக சென்ற ஆண்டு இந்த அமைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைந்து பொங்கல் விழாவை நடத்திய போது நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம் என்று மனமுவந்து வந்த சுழற்சங்க அமைப்பை சார்ந்தவர்கள், அந்த சுழற்சங்க அமைப்பினுடைய சங்கத்தினுடைய தலைவர் சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்து சுழற்சங்க அறக்கட்டளையினுடைய முன்னாள் தலைவர், சிறந்த பேச்சாளர், அவர் என்னுடைய உயரத்தை விட அன்பு செலுத்துவதிலே உயரமாக காட்சியளிக்கிற நமது முத்துராமலிங்கம் அவர்கள். பொதுவாக தனியார் பள்ளிகள் என்றாலே அவர்களுடைய நலத்தை மட்டும்தான் பார்ப்பார்கள் என்கிற ஒரு கருத்து பொதுவாக இருக்கிறது. அதை தாராபுரத்தை பொறுத்தவரையில் தனியார் பள்ளிகளெல்லாம் அப்படி குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைவிட்டு போவர்கள் அல்ல. நாங்களும் சமுதாய பணியை ஆற்றத்தான் வந்திருக்கிறோம் என்று சென்ற ஆண்டே அது பொங்கல் விழாவாகட்டும், இங்கே கல்லூரி அமைப்பதிலே தற்காலிகமாக கல்லூரி இயங்குவதற்கு கட்டடங்கள் தொடங்குவதற்கு துணை நிற்பதில் ஆகற்றும் முன்னிலையில் நின்ற தனியார் பள்ளியினுடைய கூட்டமைப்புக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் சார்பில் நம்முடைய அரவிந்தோ கல்லூரியினுடைய தாளாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் உதவி செய்வதிலே வல்லமையாக இப்பொழுது நடந்த இந்த இயற்கை சீற்றம் தூத்துக்குடி தென் மாவட்டங்களுக்கு கிட்டத்தட்ட 100 பைகளை, அரிசி பைகளை இலவசமாக ஜேஆர்சி அமைப்புக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வழங்கினார்கள் என்று பெருமையோடு பதிவு செய்கிறோம். அடுத்து விழுதுகள் அமைப்பு. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், இதை அடிக்கடி கேட்ட சொற்றொடர்தான். ஆனால் தாராபுரத்தில் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு இளம்படை சமுதாய சிந்தனையோடு கடமையாற்றி கொண்டிருக்கிறது. விழுதுகள் அமைப்பினுடைய செயல்பாட்டை பார்த்து அவர்களை தொழுது இளைஞர்கள் எல்லாம் பின் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த அமைப்பினுடைய தலைவர் தம்பி செல்வராஜ் அவர்கள். அடுத்து வர்த்தக கழகம். வர்த்தக கழகங்கள் என்றால் பொதுவாக வியாபாரிகள் அவர்கள் லாபத்தை மட்டும்தான் பார்ப்பார்கள் என்கிற ஒரு நோக்கு. ஆனால் தாராபுரத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு பொதுநல அமைப்பும் எவ்வளவு சிறப்பாக கடமையாற்றி கொண்டு பணி செய்து கொண்டிருக்கிறார்களோ அதற்கு ஒரு விழுக்காடு கூட குறையாத அளவில் பொருள்களை தருவதாகட்டும், கருத்துக்களை வழங்குவதாகட்டும், உழைப்பை நல்வதிலாகட்டும் தாராபுரம் வர்த்தக கழகம் ஓங்கியே நிற்கிறது. அதனுடைய தலைவர் ஐயா ஞானசேகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்து விஎஸ்என் அறக்கட்டளை.
அவர் எதிலுமே நன்கொடை கொடுப்பதில் முதன்மையாக இருப்பார். பாராட்டு பெறும்போது காணாமல் போய்விடுவார். இப்பொழுது அவர் இங்கேயே காணாமல் போனாலும் அவருடைய மரபை ஒட்டி அவர் சந்ததியினரும் நன்கொடைகளை வழங்கினார்களே தவிர பாராட்டு ஏற்றுக்கொள்வதை மறுத்து விட்டார்கள். அந்த மரபு தொடர்கிறது. அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அடுத்த நிகழ்வை தொடருமாறு நிகழ்ச்சி தொகுப்பாளர்களை வேண்டுகிறேன். இந்த நிகழ்விற்கு முத்தாய்ப்பாக இந்த புத்தக திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒரு முன்னோடியாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழறிந்த தமிழர் தமிழ்கலை மன்றத்தினுடைய தலைவர், இந்த நிகழ்வினுடைய தலைவர் அரிமா மருத்துவர் தங்கராசு அவர்களுக்கு சிறப்பு செய்யும் வகையில் அவர்களுக்கு நந்தலாலா ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து வாழ்த்துரை